cover me. I'm a masterpiece. You can't cover me. Can't cover me. Can't cover me. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து சோளா மசாலா ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்ய போகிறது பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூட்டன்சிலில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கேஷ்யூ நட் அண்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கைப்பிடி அளவு கிரேட் சீஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து சீரகம், சோம்பு, கொஞ்சமாக பட்டை அண்ட் லவங்கம் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ செப்பரேட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு யூட்டன்சிலில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பே லீஃப் அண்ட் கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரக சோம்பு தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து அவிச்சு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே கொஞ்சமாக வாட்டர் உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டை கவர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பாயில் ஆகட்டும். ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்யக்கூடிய சன்னா மசாலா ரெடி. இது வந்து பூரி சப்பாத்தியோட ஆப்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe and bye. Subscribe my channel. Yeah.